காரைக்காலில் மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடிய இளைஞரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் ஆம்புலன்ஸ் வராததால் இளைஞர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், ஆம்புலன்ஸிற்கு எப்போது அழைப்பு விடுக்கப்பட்டது? ஆம்புலன்ஸ் காலதாமதமானதுக்கு எதுவும் காரணம் சொல்கிறார்களா? அங்கு என்ன நடந்துச்சு? முழு விவரம். காரைக்கால் திருப்பட்டினம் முதலியாமேடு சேர்ந்தவர் முருகன். இவரது மகன் பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ். இவருக்கு பாத்தீங்கன்னா 24 வயசு தான் ஆகுது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் பிரியதர்ஷினி 19 என்ற பெண்ணுடன் திருமணமானது. இன்று காலை ஒரு வீட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடினார். அப்போது அங்கிருந்து உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்தனர். ஆம்புலன்ஸ் வர காலதாமதமானதால் அங்கிருந்து திருப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு டாடா ஏசி மூலமாக அவர்கள் நண்பர்கள் ஏற்றிக் கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் உடனடியாக காரைக்கால் தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனா பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஆம்புலன்ஸ் இல்லாததால் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் வர மிகவும் காலதாமதமானதால் மீண்டும் டாடா ஏசி மூலம் ஏற்றிக்கொண்டு காரைக்கால் அரசு மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது பாதி வழியில் காலதாமதமா வந்து ஆம்புலன்ஸை நிறுத்தி டாடா ஏசியில் இருந்த சுபாஷை ஆம்புலன்ஸிற்கு மாற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு வரும்போது இளைஞர் சுபாஷ் உயிரிழந்து விட்டார். இதனால் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் காலதாமதமாகவும் செவிலியர் இல்லாமல் ஓட்டுநர் மட்டுமே வந்துள்ளதாகவும் முதலுதவி செய்யும் உபகரணங்களும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் வெறும் படுக்கை பலகை மட்டும் வைத்துக் கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தை கொண்டு வந்து ஏற்றி சென்றதால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பாத்தீங்கன்னா டாடா ஏசி சரக்கு வாகனத்திலே நாங்கள் ஏற்றி கொண்டு வந்திருப்போமே நல்ல காற்றோட்டமாக என்று தெரிவித்தனர். இதனால் அரசு மருத்துவமனை போதிய அடிப்படை வசதி கூட இல்லாமல் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் கூறி உறவினர்கள் இளைஞர்கள் அரசு மருத்துவமனை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அதிகாரிகள் வந்து உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனால் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனிடையே பாத்தீங்கன்னா மின்சாரம் தாக்கி இறந்த தனது கணவரின் உடலை கண்டு அவரது இளம் மனைவி பாத்தீங்கன்னா கதறி அழுத காட்சி பாத்தீங்கன்னா இங்குள்ள மருத்துவமனையில் உள்ள அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது. கள விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.